கடகராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னருடைய, அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னருடைய சப்போர்ட் உங்களுடைய கரியர் லைஃப்பில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. இதனால் உங்களுக்கு மனம் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது வேலையில் அப்படின்ற போது அந்த மனப்பிரச்சனை போராட்டங்கள் சரியாகும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வேலையை தான் நீங்கள் தீவிரமாக லவ் பண்ணுறீங்க, உங்களுடைய தொழில் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுதான் உங்களுடைய ஒரு ட்ரூ பார்ட்னர் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ கரியர் லைஃப்பில், ஸோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான சக்ஸஸும் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை மார்ச் மாதம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். கடகராசி உங்களுடைய லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுடைய லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷன் ஏற்படும். ஒரு இமோஷ்னல் கொலாபரேஷன், ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலான ஒரு கொலாபரேஷன் சப்போர்ட் ஏற்படும். இப்போ நீங்களும் உங்கள் பார்ட்னர் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். அண்ட் உங்களுடைய தொழில் செய்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள்லையும் உங்களுடைய பார்ட்னருடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள்லையும் இறங்குவீங்க உங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து. இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் பார்ட்னர் என் கூட எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க, என் கூட சேர்ந்து எந்த வேலையும் செய்ய மாட்றாங்கன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் உங்களோட சேர்ந்து சில ப்ராக்டிக்கலான விஷயங்களை டீல் பண்ணுவாங்க, செயல்படுவாங்க அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் இருக்குது. கடகராசியில் இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடுத்து இப்போ 2026 மார்ச்னு எடுத்துட்டிங்கன்னா பிஃபோர் 26 மார்ச் ஆர் ஆஃப்டர் 26 மார்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் 26 மார்ச்க்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது இந்த மார்ச் மாதத்திலே உங்களுக்கு நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் அண்ட் வேறு விதமான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ பழைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். மேபி அது கடன் பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மார்ச் மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஏதாவது ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டடீஸ் இருக்குது, பட் அதை தாண்டி நான் ஏதாவது க்ரியேட் பண்ணணும், இல்லை என் ஸ்டடீஸ்லேயே நான் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக உருவாக்கணும், கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி லைக் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் அதெல்லாம் செய்கிறீங்கன்னா அதிலலாம் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க, பெஸ்ட்டான க்ரியேட்டிவிட்டியை காட்டுவீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் வெளியே வரும், நீங்களும் அதற்கான சில செயலில் இறங்குவீங்க. ஸோ தென் அது ஃபைனலாக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போது இந்த மாதம் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை கையில் எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏதோ ஒரு கவலையில் உட்காந்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இழப்பு நேர்ந்திருக்கலாம், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் அதையே நினச்சிட்டு உட்கார வேண்டாம். நீங்கள் அதாவது 3 மாதங்களாக ஏதோ ஒரு இழப்பினுடைய வழியில் இருந்திருப்பீங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மார்ச் மாதம் அதெல்லாம் நீங்கள் ஒரு எண்டிங்க்கு கொண்டு வரணும். அதையே நினச்சிட்டு இருக்காமல் உங்களுக்கு வேறு நல்ல நல்ல வாய்ப்புகளும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது உங்கள் கையில். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற
ஒரு ஒரு ஸ்பார்க்கை யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இந்த ரீடிங்கை கேட்டுட்டு நீங்களும் ஓகே நம்ம வந்து இது இனிமே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக முடியும். ஒரு நியூ பிகினிங்காக உங்களுடைய லைஃப் வந்து மாறும் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் இருக்கு. கடகராசி, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, கந்த சுவாமியை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. திருப்பூரூர் இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க, அண்ட் மலேசியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, பத்துமலை கந்த சுவாமி. ஸோ அந்த கந்த சுவாமியை நீங்கள் வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஊருக்கு, எந்த வேலை ரீதியாக, எந்த ஒரு விஷயத்துக்காக போனாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் உங்களோட உறுதுணையாக இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். கந்தசுவாமியை இந்த மார்ச் மாதம் இருக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் கந்தசுவாமி கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை முருகர் அருள் புரிவார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.